டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். டீ கடை கேசரிகளில் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு டீ கடைகளில் போடுற ரவை கேசரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த சேமியா கேசரியை சாப்பிட்றதுக்குன்னே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சேமியா கேசரி தான் ரொம்ப பிரபலம். அப்படி ஒரு சேமியா கேசரியை இன்னைக்கு வீட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேசரிக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கிறோம். முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேசரி பண்ண ஆரம்பிங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் டீ கடை சேமியா கேசரி தான் பார்க்க போகிறோம். இந்த டீ கடை சேமியா கேசரி எப்படி பெர்ஃபெக்டாக சூப்பராக அருமையாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு 200 கிராம் சேமியாவில் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்தாப்புல பாத்திரம் எடுத்தால் அப்புறம் அடுப்பத்தை வச்சு பாத்திரம் சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ சூடாகிட்டு இருக்கும்போது ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். ஒரு 50 ml மட்டும். அதோடு சேர்த்து ஒரு 50 ml நெய். நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து நல்லா சூடாகி வரட்டும். இன்றைக்கி நம்ம சேவரட் சேமியா, அதாவது இந்த பாயசத்துக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த சேமியாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வெயிட்டில் 200 கிராம், மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு வரும். இப்போ இது ஏற்கனவே ரோஸ்டட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது மிஷின் ரோஸ்டட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நமக்கு பத்தாது. அதனால் நம்ம எண்ணெயில் மறுபடியும் ரோஸ்ட் பண்ணணும், நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணணும். அது எப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த சேமியா கேசரியில். இப்போ நம்ம எண்ணெய் சூடான உடனே நம்ம இந்த சேமியா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சேமியா நல்லா ரோஸ்ட் பண்ணணும். முதல் ஸ்டெப்பு இந்த சேமியாவை எந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு தான் அந்த சேமியா கேசரியில் நமக்கு டேஸ்ட்டும் அந்த ஒரு டெக்ஸ்சர் நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சுவையும் கூட இருக்கும். அதனால் இந்த வறுக்கிற பக்குவம் நீங்கள் கவனித்து பார்த்துக்கிட்டே வாங்க. சேமியா வறுக்கும்போது நீங்கள் அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா வறுக்கணும். சேமியா கேசரிக்கு இந்த சேமியா வறுக்கிற நேரத்தில் நம்ம பக்கத்து அடுப்பில் தண்ணி இதுக்கான தண்ணி 3/4 லிட்டரு. 3/4 லிட்டருனா மெஷர்மெண்ட்டில் 3 கப்பு தண்ணி நம்ம சைடில் கொதிக்க வச்சிடணும். அதனால் மீடியமில் வச்சு இதையும் நல்லா சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம சேமியா வறுக்கிறதுக்கு இது சூடாகிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம சேமியா கேசரி பண்ணும்போது 2 அடுப்புலையுமே நமக்கு தேவைப்படும். அதனால் பக்கத்தில் அதை ரெடியாக வச்சுக்கோங்க. தண்ணி அளந்து ரெடியாக சுட வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு லேஸாக ப்ரௌன் ஆகி வருது. கலந்து விட்றத நிப்பாட்டிடாமல் அப்பப்போ நல்லா கலந்து விட்டா தான் ஒன்று போல் எல்லா சேமியாவும் நமக்கு ப்ரௌனாக வந்துடும். இப்போ நம்ம சேமியா போட்டு ஒரு 3 நிமிஷம் வறுபட்டுருக்கு. லேசான ப்ரௌன் வந்திருக்கு. இந்த லேசான ப்ரௌன் வந்திருக்கும் போது ஒரு 25 கிராம் நமக்கு உலர் திராட்சை வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம். நம்ம தனியாக வறுக்க தேவையில்லை. இந்த இடத்துல உள்ளே சேர்த்து வறுத்துட்டோம் நமக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு வச்சுருக்கோம். அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்து இந்த எண்ணெய் சேமியாவோடு சேர்த்து நம்ம அதை வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சேமியா நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வறுபட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த அளவுக்கு ப்ரௌனாக வறுபட்டுருக்கும். நமக்கு அதில் ஒயிட்டாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு ப்ரௌனாக வறுபட்ட உடனே இப்போ அடுப்பை நீங்கள் முழுக்க சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த அளவுக்கு தரன்னு கொதிச்சிடணும். கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை அப்படியே தூக்கி, இந்த அளவுக்கு சூடாக இருக்க தண்ணியை தூக்கி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அந்த ஆவி கையில் பற்றாமல் நல்லா துணியை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு எல்லா தண்ணியும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை நீங்கள் மீடியத்துக்கு மாற்றிக்கங்க. நம்ம தண்ணி ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் ஓவர் ஹீட்டாக இருக்கும், நம்ம தண்ணியும் ஓவர் ஹீட்டாக ஊற்றும் போது தரன்னு மேலே கொதிக்கும். அதுக்காக அந்த இடத்துல சிம்மில் வச்சுட்டு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் மீடியத்துக்கு மாற்றிக்கங்க, சரியாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த சேமியா நல்லா வெந்து வரணும். இதே தண்ணியில் நல்லா வெந்து கெட்டியாக வரும். அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ சேமியா பொறுத்தளவில் சேமியா நல்லா வெந்துடணும், வேக வைக்கணும். நம்ம தான் வேக வைக்கணும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கூட ஆகும். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சுனாலே நம்ம கரெக்டாக அது வெந்து வந்துடும். அதுக்கான மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நம்ம தண்ணி வச்சுருக்கோம். நமக்கு கிட்டத்தட்ட சேமியா ஒரு 3 நிமிஷம் ஆச்சு போட்டு நல்லா அந்த அளவுக்கு உப்பி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டு அந்த சேமியா வேக வச்சு எடுக்கணும். இப்போ நமக்கு மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் ஆகிட்டு நமக்கு அந்த சேமியாவும் நல்லா வந்திருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்கணும். ஆனால் ரொம்ப ட்ரை ஆகிருக்கூடாது, லேசாக அந்த ஒரு குழம்பு தன்மையோடு இருக்கணும். இந்த நேரத்தில் இப்போ நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு போட போகிறோம். இனிப்பு இன்றைக்கி வெள்ளைச்சீனி தான் எடுத்துருக்கோம். வெள்ளைச்சீனியோட அளவு பார்த்தீங்கன்னா 300 கிராம், அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு 1.5 கப்பு வரும். இதை நம்ம அப்படியே மெதுவாக தூவிக்கிட்டேவும் ஒரு கைட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஒரு கைட்டு தூவிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தூவும்போது நமக்கு நல்லா மெல்ட் ஆகி வரும், சூப்பராக அது கரைஞ்சி வந்துடும். அப்போ நம்ம விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் நமக்கு அந்த பழைய குழப்பு வந்துடும். இப்போ நமக்கு அந்த சேமியாவில் அந்த இனிப்பு நல்லா சேரணும். பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே நல்லா இந்த மாதிரி மறுபடியும் மெல்ட் ஆகி லூஸ் ஆகிரும். இந்த அளவுக்கு லூஸாக வந்துடும். இப்போ மறுபடியும் நம்ம இதை அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
இப்போ நம்ம அந்த ஜீனி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷம் நம்ம அந்த லூஸ் ஆனது அப்படியே நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும் பழைய மாதிரி. அதை நான் அந்த எந்த இடத்துல அந்த அளவுக்கு இறக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்பப்போ நீங்கள் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. கிண்டி கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த சேமியா வந்து அடியில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஜீனி போட்டு ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. 6 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காயும் இதில் கொஞ்சம் நம்ம சாதிக்காயும் சேர்ந்து நம்ம மொத்தமாக அரைச்சி வச்சுருப்போம். அந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கும் போது இந்த மாதிரி கேசரிக்கு வந்து ரொம்ப மனமும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நமக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு. இப்போ நமக்கு 8 நிமிஷம் ஆச்சு. 8 நிமிஷம் நமக்கு சூப்பராக அந்த சேமியா கேசரி தயாராகிட்டு. இப்போ நம்ம ஜீனி போட்டதுலேருந்து ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. 8 நிமிஷம் ஆனவுடனே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரணும். ரொம்பலாம் திக்காக வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குளன்னு இருந்தால் தான் நமக்கு ஆறும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிண்டி வச்சிருக்கக்கூடிய அந்த சேமியா கேசரியை வந்து இந்த சின்ன குடுவையான பாத்திரத்தில் நம்ம கேசரியை மாற்றும் போது நமக்கு ரொம்ப நேரம் வந்து சூடாகவே இருக்கும். இப்போ நம்ம ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்ணும்னு நினச்சா கூட அது நமக்கு சூடாகவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். எல்லாத்தையும் இந்த சேமியா கேசரியை ஊற்றியாச்சு. இது நமக்கு நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆறணும். ஆறினா தான் நமக்கு அது நல்லா கொஞ்சம் எடுக்கும்போது கெட்டியாக இருக்கும். உதிர்க்கும் போது நல்லா உதிர்ந்து வரும். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் மேலே. இப்போ நம்ம ஊற்றும் போது குளன்னு ஊற்றணும் இல்லையா? பாருங்கள், ஒரு மணி நேரம் ஆறின பிறகு நம்ம எப்படி எடுக்கிறோம், எப்படி உதிரியாக வருது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம கேசரி வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் நமக்கு இன்னும் சூடு குறையலை. நல்லா சூடு கிச்சின்னு இருக்குது. இப்போ நம்ம கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கு பாருங்கள். இன்னும் ஆறணும். இன்னும் ஆறுனுச்சுன்னா நமக்கு நல்லா பொருள்னு கிடைக்கும். ஆனால் இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு தகுந்தாப்பில் இப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த சூடோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து டீ கடை சேமியா கேசரி எப்படி அந்த சேமியா மட்டும் வச்சு பர்ஃபெக்டாக ஒரு சேமியா கேசரி வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம குறைஞ்ச அளவில் போட்டு ரெடி பண்ணி சூப்பராக காமிச்சிருக்கோம். நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம அந்த தண்ணி ஊற்றி கிண்டும் போது சேமியா வேகும்போது கொஞ்சம் சேமியா உப்பி வரும். அதை நம்ம சேமியாவை கேசரியாக ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றும் போது நமக்கு அந்த இனிப்போடு சேர்ந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா அதில் பாகில் ஊறும்போது சூப்பராக உப்பி அருமையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் இந்த ட்ரெக்ஷன். நம்ம கடையில் நீங்கள் இந்த மாதிரி தானே வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அதே மாதிரி வரும். அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு சேமியா கேசரி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டீ கடை கிச்சன் சேனலில் பார்த்துட்டு இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.